ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடைக்கு ₹2 மாங்காய் ஊறுகாய் அட்டை போடுறது எப்படி, அதை பற்றின வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஊறுகாய்க்கு மசாலா அரைக்கிறது எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும். அதில் ஆரம்பிச்சு அடுத்தல இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருப்பேன். சரிங்களா? கண்டிப்பா அது மாதிரி பாருங்க. பிசினஸா கொண்டு போறவங்க இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் போட்டாதான் கெட்டு போகாது. வீட்டில் கட் பண்ணி போடுறதெல்லாம் கெட்டு போயிடும். இதுக்குன்னு நம்ம அட்டை போடுறதுக்கு எப்படி மாங்காவை ப்ரிசர்வ் பண்ணி எப்படி ஊறுகாய் போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் நிறைய சொல்லியிருப்பேன். அதனால கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிக்கிள் பிசினஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டிக்கரிங் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் அதில் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு நம்ம அட்டையில மாங்காய் ஊறுகாய் போட போறோம். இந்த அட்டைக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு, அட்டை எங்க வாங்குவீங்க அப்படிங்கிறது. அட்டை நம்ம ரீசைக்கிள் பண்றதுதான். சரிங்களா? நீங்க பழைய பேப்பர் கடையில போய் இப்படி அட்டை வச்சிருப்பாங்க, நீங்க வெயிட் போட்டு வாங்கிடலாம். நம்ம கடைக்கு வர்றது ரீசைக்கிள் பண்றது. இது ஒரு ஐஸ்கிரீம்ல உள்ளது. இந்த மாதிரி அட்டையை ரீசைக்கிள் பண்றதுதான் அட்டை. 2-3 டைப் இருக்கும். அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி அட்டை வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ₹2 மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு 3.5 3.5 கவர். சரிங்களா? 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு கவர் எடுத்துருக்கேன். இதான் கரெக்டா இருக்கும். இந்த கவரை ஃபர்ஸ்டே இப்படி மண்ணி வச்சுக்கிடணும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த மேல் பகுதியில ஊறுகாய் ஒட்டாது. நீங்க பார்த்துருப்பீங்க கடையில மேல ஊறுகாய் ஒட்டாது. சீல் பண்றதுக்கு மேல எதுவுமே இருக்காது, நீட்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா கவரை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த கிளாஸ் டம்ளர்ல கீழே ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க, அதை எப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு போட்டுட்டு அப்படி பண்ற டெக்னிக்கும் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி பேக்கெட் போடலாம், இதுல எவ்வளவு லாபம், எப்படி கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 கவரை எடுத்து ரெடியா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? 10 கவரை ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊறுகாய் போட்டுட்டு சீல் பண்ணி எப்படி அட்டை போடுறது எல்லாம் காமிக்கிறேன். நான் ₹2 அட்டை தான் போடுறேன். சரிங்களா? ₹2 சில ஊர்லாம் ₹2 முப்பாட்டி ₹5 நம்ம இப்போ ₹2 தான் போடுறோம். கரெக்டா 1 ஸ்பூன் தான். லைட்டா இப்படி வச்சுட்டு லைட்டா இப்படி சரி பண்ணி விட்டுக்காங்க. இந்த கவரை இப்படியே மேல நேரா கொண்டு வாங்க. இந்த கவரையும் அப்படியே மேல நேரா கொண்டு வாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம சீல் பண்ணா நம்ம ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ₹2 மாங்காய் ஊறுகாய். சரிங்களா? சூப்பராக போட்டாச்சு. இப்படி தான் இருக்கும் நம்ம ஊறுகாய். நம்ம ஊறுகாயில் கலர் பொடி போடாதது. சரிங்களா? அதனால இப்படி இருக்கும். இப்போ நான் இதை மீதில் 9 கடன் ஃபாஸ்ட்டாக பேக்கெட் போட்டுட்டு நம்ம அட்டையில் பின் பண்ணிட்டு இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா ஊறுகாயையும் கரெக்டாக சீல் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? நம்ம ஊறுகாய் ரெடி. இப்போ நம்ம அட்டையில் அப்படியே பின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ₹2 மாங்காய் ஊறுகாய் ரெடி. சூப்பரா அட்டகாசமா இருக்கும். பேக்கிங் சொன்னோம்ல, எப்படி நீட்டா வந்திருக்கு பாருங்க. மேல எதுவும் ஊறுகாய் இல்லாம எல்லாமே நல்லா ஈவனா நீட்டா இருக்கும். அதுக்கு மேல அந்த ஆயில் எதுவும் வரக்கூடாது. அந்த லுக் போயிடும். சரிங்களா? இதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் லேபிள், நம்மளுடைய FSSAI நம்பர், ஊறுகாய்க்கு ஏதாவது பேரு இந்த மாதிரி கொடுத்து வைங்க. ஸ்பெசிஃபிக்கான ஊறுகாய்க்கு ஸ்டிக்கர் பண்ண ஒரு வீடியோவே இருக்கும், அது பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வரும். இன்னைக்கு இந்த ஊறுகாய் அட்டையில எப்படி சப்ளை பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா இப்போ 10 பேக்கெட் இருக்கா, இது ₹16 கொடுக்காங்க. சரிங்களா? கடைகளுக்கு ₹4 கிடைக்கிற மாதிரி கொடுக்காங்க. சிலர் 13 பேக்கெட் வச்சு ₹20 கொடுக்காங்க. கடைக்கு அப்படின்னா ₹6 கிடைக்கும். ₹26 வைக்கும் ₹6 கிடைக்கும். அந்த மாதிரியும் கொடுக்காங்க. நிறைய விதமா கொடுக்காங்க. சரிங்களா? உங்க ஊர்ல எப்படி பாருங்க. சில ஊர்ல 1 டஜன் வச்சு கொடுக்காங்க. அந்த மாதிரி 24 வச்சு ₹20 அப்படி கொடுக்காங்க. அந்த மாதிரி நிறைய விதமா கொடுக்காங்க. நீங்க கண்டிப்பா உங்க ஊர்ல எப்படியோ அப்படி ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நான் எல்லா இதுலயுமே செலவு சொல்லுவேன். சரிங்களா? ஆனா இந்த இதுல நான் செலவு சொல்ல முடியாது. எதுக்காகனா மாங்காய் ஓன் மாங்காய். சரிங்களா? சொந்தமா அந்த மாங்காவை எடுத்துதான் ஊறுகாய் பண்ணது. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதனால அந்த டைம் உள்ள ரேட்டை நான் சரியா இது பண்ணல. அதனால நீங்க நான் ஊறுகாய் பொடி அரைச்சு கொடுத்தது, இந்த மாங்காய் எப்படி ப்ரிசர்வ் பண்ணது, உங்களுக்கு சீசன்ல எப்படி மாங்காய் சீப்பா கிடைக்கும் அதை வாங்கி செய்யுங்க. நாங்க சீப்பா கிடைக்கிற டைம் தான் வெட்டி போடும். சரிங்களா? அப்படிங்கும்போது ஊறுகாய் கூட கொஞ்சம் கூட கொடுக்கலாம். சரிங்களா? ₹2 ஊறுகாய் நம்ம ஊறுகாய் கூட கொஞ்சம் அதிகமாக கூட தான் கொடுப்போம். நல்லா ஃபாஸ்டா இருக்கும். கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பா இந்த மெத்தட்ல தான் பண்ணணும். அதனால மாங்காய் ஊறுகாய் பண்ண வீடியோவையும் பாருங்க. வீட்டுல வெட்டி போடுற மாதிரி பண்ணா தாங்காது, உடனே கெட்டு போயிடும். சரிங்களா? பேக்கெட்லாம் போட முடியாது.
அதனால இந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.